அவங்களுடைய அடிப்படை வாதங்களை வந்து அவங்க தகர்த்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சுயம் இல்லை, இலக்கு இல்லை, வேலை கிடைக்காது, இருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கான மாற்று கருத்துக்கள். உங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லலை, வேலை இருக்கு. ஆனால் நீங்கள் படித்ததுக்கு உங்களோட கோர் சப்ஜெக்ட்க்கு வேலை இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. அது கொஞ்சம் சொல்லுங்களேன். என் ஃப்ரெண்டு சொல்கிறா 4 வருஷம் பயோடெக் படித்தா பயோடெக்கான வேலை இருக்கா? நான் ஏ கிரேட் பி கிரேட் மாணவங்களை பற்றி பேசல, 104 பேர் கேம்பஸில் செலக்ட் ஆகிறத பற்றி பேசல, 100 பேருக்கும் அரியர் எல்லாம் கிளியர் பண்ண அந்த பயோடெக் ஸ்டூடெண்ட்க்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு சார். உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு, பிபிஓல இருக்கு, கால் சென்டர்ல இருக்கு, உங்களுக்கு 10,000 15,000 எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க படிச்சதுக்கு வேலை இருக்கா? உங்க கோர் சப்ஜெக்ட்க்கு வேலை இருக்கா? இருக்கு. நான் படிச்ச கோர்ஸுக்கு நான் என்ன கேட்டிங்கன்னா நான் நீங்க என்ன படிச்சீங்க? நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சார். அதுக்கு வேலை இருக்கு. ஆஸ் எ பயோமெடிக்கல் இன்ஜினியரா நான் பயோமெடிக்கல்ல தான் சார் போய் சேருவேன். பிபிஓலயோ இல்ல வேற வேலை கிடைச்சா எல்லாரும் அந்த லட்சியத்தோட தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, படிச்சு முடிக்கிறீங்க. அது கிடைக்குதா? என்னதான் நீங்க 90% மேல வச்சிருந்தாலும் உங்களுக்கு திறமை இருந்தா மட்டும் தான் இங்க வேலை இருக்கும். நீங்க திறமையே இல்லாம வெறும் நான் 4 வருஷத்துல பிடெக் படிச்சேன் வந்து இவ்வளோ கிரேட் வச்சிருக்கேன் அப்படி எல்லாம் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்காது. அதான் நாங்க சொல்றோம், உங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கப்படுறது இல்ல. இது வந்து எப்படின்னா ஒரு எஜுகேஷன் ஷாப் மாதிரி, வா மார்க்கெட் டிகிரி வாங்க போ அப்படிங்கிற ஆயிடுச்சு. ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான். இது ஒரு வந்து ஒரு எஜுகேஷன் வந்து ஒரு ஷாப் மாதிரின்றாங்க. ஊருக்கு போதா இருந்தாலே 4 நாள் 5 நாள் ஆகும். இப்போ நினச்சப்ப அமெரிக்காவுக்கு போக முடியுது. இப்படி டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருக்கு. காரணம்னா அத்தனை பேருக்கு வேலை அத்தனை பேர் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அதனால தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வேலை இல்லை வேலை என்ன, இருக்கிற வேலை இருக்கிற இடத்துல உங்கள் போகிறதுக்கான வசதி இல்லாதனால தான் சில இடத்துல தேங்கி இருக்க ஓடைகளை போல தேங்கி இருக்க வேண்டியதாக இருக்கும். இது இன்ஜினியரிங்கில் மற்றபடி வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஆர்வம் குறையிறதுக்கு காரணம் பொருளாதார சூழல். வேற கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஒரு பேங்க் லோன் அலைய இருக்குது, நாங்கள் 3 மாதம் 4 மாதம் அலைய வேண்டியதாக இருக்குது. ஒரு செம்முக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறது கூட அது கூட எங்களுக்கு பெரிய தடக்கலாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அந்த மாதிரி நாங்கள் பொருளாதார சொல்லி பின்தகவல் படுறோம். நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் மேலே குற்றச்சாட்டு வைக்கணும். நோக்கியா கம்பெனி இழுத்து மூடினாங்க சார். 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் அங்கே பிளேஸ் ஆகிருப்போம் சார். ஆனால் இன்னி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. இது காரணம் சார், இது ஒரு காரணம் சார். சரி, ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காதுங்கிற போது அடுத்து இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. என் சீனியர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை, நான் திருப்பி எப்படி இன்ஜினியரிங் போக முடியும், எனக்கு என்ன அஷூரன்ஸ் இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்க. இந்தியாவில் ஐஐடி மட்டும் தான் டாப் 500 காலேஜில் இருக்குது வேர்ல்டு வைடில் யூனிவர்சிட்டிஸில். மற்ற காலேஜ்லாம் வரல. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மிகப்பெரிய காரணம். இந்த முதல் தலைமுறை பட்டதாரி இந்த வருமான சான்றிதழ் அதெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஃபீஸ் 40,000 50,000 கம்மி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அதை செய்கிறாங்களா? அது செய்கிறது இல்லை சார். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட காலேஜில் கேட்டால் எங்ககிட்ட நிதி வரலப்பா, கவர்மெண்ட்டில் சாங்ஷன் பண்ணலப்பா. அப்போ அங்கே எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துட்டுருக்கு சார். ஒரு மாணவருக்கு 40,000 ரூபானா இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ மாணவர் இருப்பாங்க, அப்போ எவ்வளோ கோடிக்கணக்கான ஊழல் நடந்துட்டு தானே சார் இருக்குது. சார் மாறன் சார், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். பொறியியல் கல்லூரி மாணவராக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவராக இருக்கலாம். மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இன்மைங்கிறது வந்து என்றைக்குமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னாக்க நீங்கள் தான் வந்து வேலை வாய்ப்புக்கான முயற்சியை வந்து செய்யணும். ஆசிரியர்கள் வந்து 50% பாடம் நடத்துவாங்க. அதற்கு மேலே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? நம்ம வந்து வேலைவாய்ப்புக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன வளர்த்துருக்கோம், நமக்குள்ள பர்சனாலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிற நேரத்தில் எக்ஸாமினேஷன் மட்டும் வச்சு புக்கை வச்சு படிச்சுட்டு நான் வந்து பாஸ் ஆகிட்டு அட்டையை வச்சுக்கிட்டு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறது மிகவும் தவறானது. அதே போல் ஒரு மாணவர் என்ன சொன்னார்னாக்க, சைனாவிலையும் யூஎஸ்லேயும் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. அங்கே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதால தான் இந்தியன்ஸ் போய் அங்கே சைனாவை வளர்த்துருக்கான், இந்தியன்ஸ் போய் யூஎஸ் வளர்த்துருக்கான். யூஎஸ் எக்கானமியில் இந்தியனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து வெரி ஹை. அதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். அதேமாதிரி யூஏஇயில் பார்த்தீங்கன்னாக்க இன்ஜினியரிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சாஃப்ட்வேர்னு உலகத்தில் இருந்துச்சுனாக்க அந்த சாஃப்ட்வேருக்கு மிக முக்கியமான பிரெயினே வந்து இந்தியன் இன்ஜினியர்ஸ் தான். இன்றைக்கி இந்தியன் இன்ஜினியரிங் இல்லைனாக்க உலகத்தில் உள்ள டெக்னாலஜி இல்லை. இன்றைக்கி நம்ம சுந்தர் பிச்சை சொல்கிறோம். அதே போல் வந்து நிறைய கார்பரேட்டு, இன்டர்நேஷனல் கம்பெனிஸு, மல்டிநேஷனல் கம்பெனியோடைய சிஇஓஸு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்தியன் பிரெயின்ஸ் தான், இந்தியன் இன்ஜினியர்ஸு, இந்தியன் சயின்டிஸ்ட்டு, இந்தியன் மெடிசன்ஸு. ஆகையால் வந்து வேலை வாய்ப்புங்கிறது வந்து என்னென்னா என்ன பொறுத்தளவு எங்கே படித்தாலும் சரிதான். நான் கூட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான், தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான். அதேமாதிரி வந்து நிறைய பேர் அப்துல் கலாம் சார் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, இப்போ ஐயா இருக்கிறாங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்காமல் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க இன்றைக்கி அந்தளவுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க இன்றைக்கி. ஆனால் நீங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு எல்லாமே இன்டர்நெட்டுங்கிறீங்க, ஆன்லைனுங்கிறீங்க, வாட்ஸ்அப்புங்கிறீங்க. எத்தனை பேர் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டாக ரிசல்ட் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் வந்து உங்களுடைய வளரணும்னு நினச்சி நீங்கள் அந்த ஆன்லைனோ இல்லை வாட்ஸ்அப்பையோ இல்லை மற்ற விதமான ஒரு இன்டர்நெட் கருவியை யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதே வந்து யூஎஸில் பார்த்து யூஎஸ் இன்னைக்கு வளருது அப்படிங்கிறாங்க, யூரோப் வளருதுங்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய கமிட்மெண்ட் ரொம்ப அதிகம். என்னை பொறுத்தவரை மாணவருக்கும் சரி, நான் ஆசிரியர், நான் ஒரு பேராசிரியர், நான் எப்படி டீச் பண்ணணும்னு என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். 50% டீச் பண்ணுவேன், 50% எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸு, சொசைட்டி ஓரியன்ட், வாழ்க்கை கல்வினா என்ன முக்கியம்,
முடிச்ச உடனே. ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னாக்க வேலைங்கிறது வேலையை மட்டும் உருவாக்குறது படிப்பு இல்லைங்க. வேலைக்கு மேலே நீ வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், நீ ஆண்டர்ப்ரனர் ஆகணும், இதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். சேலஞ்சு தான் மிக முக்கியம், ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், டெடிகேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட். அதற்கு மேலே நம்மளுடைய ஆட்டிடியூட் மிக முக்கியம். இதை படித்தா எனக்கு வேலை இல்லை, அதை படித்தா எனக்கு வேலை இல்லை, இங்கே போனால் நான் போயிருப்பேன் அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஆட்டிடியூட் முதல்ல சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆட்டிடியூட்டை சேஞ்ச் பண்ணோம்னாக்க டெஃபினட்டாக நீங்கள் எங்கே வேணாலும் ஷைன் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். டாக்டர் இளஞ்சே மேடம், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை. இப்போ வேலையில்லா திண்டாட்டம்னு சொல்கிறாங்க. வேலை எல்லாத்துக்குமே இருக்குது, திறமையுள்ள எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்க தான் சரி. மாணவர்கள் எப்படி தங்களுடைய திறமையை வளர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்டாஃப் புக்கு நடத்தினா அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே புக்கை படிச்சுட்டு வந்துடணும். படிச்சுட்டு வந்து அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். இது எப்படி, அது எப்படி, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களை திறமையை வளர்த்திக்கலாம். 50% தியரியும் 50% ப்ராக்டிக்கலும் இருக்கணும். எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 50% தியரி, 50%. அப்புறம் வந்து ஒரு அவங்க நெட்டு பார்க்கலாம், நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அப்புறம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு விஷன் இருக்கணும். நம்ம வந்து என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நினச்சி அதுக்கு தகுந்த கம்பெனியில். இப்போ வந்து இன்ஜினியரிங்னா ஒரு 8 செமஸ்டர் வருதுங்களா, அதில் வந்து வின்டர் வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன், அதில் வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கணும். எந்த கம்பெனி இப்போ வந்து ஒரு பையனுக்கு செல்ஃபோனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா, லேப்டாப் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை வந்து ட்ரிபிளினா வந்து உங்களுக்கு வந்து பவர் சிஸ்டம், இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரிட்ஜு வந்து இது ரிப்பேர் அந்த மாதிரி நீங்கள் நல்ல ப்ராக்டிக்கல் ஓரியன்டேட்டில் நிறையா போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நம்ம வேலை கிடைக்கலன்னு சொல்லி போட்டு வேலையை தேடியே போகக்கூடாது. நீங்கள் வந்து நல்லா வசதியுள்ள பசங்களாக இருந்தால் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து உருவாக்கலாம். ப்ராஜெக்ட் பண்ணும்போதே இந்த கம்பெனிக்கு போவேன், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவேன், ப்ராஜெக்ட்டை அவனாக பண்ணணும். வேறு எங்கேயும் ப்ராஜெக்ட் கொடுத்து வெளியே வாங்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தன்னோட சுய சிந்தனையோட, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட பண்ணணும். தங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிற எந்த மாணவர்களுக்கும் வேலை இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ எல்லா துறையிலும் வேலை இருக்குது. பசங்க வந்து அவங்களோட தகுதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நல்ல கல்லூரிகள் நிறையா இருக்குது. நிறையா 24 hours லைப்ரரி தெரிஞ்சிருக்கிற கல்லூரிகள் இருக்குது. லேப் ஃபெசிலிட்டி உள்ள கல்லூரிகள் இருக்குது. அதை வந்து அவங்க அந்த அலுமினை ஸ்டூடெண்ட்னு இருப்பாங்க, அவங்கள வச்சு கேட்டு போய்க்கலாம். எல்லா கல்லூரியும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது, எங்கள் கல்லூரி நல்ல கல்லூரி. நீங்கள் ஒரு டீனாக இருக்கிறதுனால ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய முன்னே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ரொம்ப அட்மிஷன் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது இன்ஜினியரிங் காலேஜினுடைய அட்மிஷன் கம்மியாகிட்டு ஆர்ட்ஸ்க்கு நிறைய மாணவர்கள். இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறேன்? கோர் இண்டஸ்ட்ரி மெக்கானிக்கல் படித்தாலோ, இல்லை வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் ஐடி படித்தாலோ வர்றவங்க எல்லாம் ஐடி கம்பெனிலேருந்து தான் வராங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. கோர் கம்பெனிலேருந்து அவ்வளோக்காக வரது கிடையாது. அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு போகிற மாணவனுக்கும் ஒரே சேலரி தராங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகிற மாணவனுக்கும் ஒரே சேலரி தராங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணை பெற்றவங்க குழந்தைய வந்து 3 வருஷம், அதாவது 4 வருஷம் படிக்கிறதுக்கு தரும், கேபிட்டேஷன் கொடுக்கணும், வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கல்யாணம் அதெல்லாம் பார்க்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்த்துட்டோன்னா ஒரு இயர்லி ஃபீஸே வந்து ஒரு 17,000 18,000 அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில கல்லூரிகளில் 20 அந்த மாதிரி கூட இருக்குது. அதனால் வந்து 3 வருஷம் படிச்சுட்டு ஃபர்தராக வந்து அவங்க சைடில் கம்ப்யூட்டர் கோர்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது கோர்ஸோ படிச்சுட்டு வந்து அவங்க பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வேறு ஏதானும் இந்த டிஎன்பிசி அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரம் வந்து மேலே வந்துடுறாங்க. இப்போ 4 years முடிச்ச இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குற அதே சம்பளத்தை இந்த பசங்க 3 year முடிச்சதுன்னே வாங்கிடுறாங்க. ரெண்டாவது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற ஒவ்வொரு பையனையும் இவங்க ஐடி பீப்புள் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபெயிலாக இருப்பான், அரியர் வச்சுருப்பான். அப்படி என்னடா ஆச்சு, எக்ஸாம் எழுத வரலையான்னு கேட்டால், மேடம் ஐ ஜாயின் இன் சாஃப்ட்வேர் கம்பெனி மேடம், ஹவு மச் யூஆர் கெட்டிங்னா 18,000 மேடம் அப்படிங்குவோம். அதனால் பசங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனால் ஃபெயில் ஆனாலும் நமக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்துடுறோம். என்றைக்குமே வந்து இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு பழத்தை சாப்பிடும் பொழுது அது டேஸ்ட்டு 100% இருக்கும், அடுத்த பழத்தை சாப்பிடும் பொழுது அது 90% தான் வரும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து மோகம் குறையும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இன்ஜினியரிங் வந்து பூமிங் ஆனப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படியே டவுன் ஆச்சுங்க. இது எல்லாமே என்ன காரணம்னாக்க நம்மளுடைய மனநிலைகள் தான், மக்களுடைய மனநிலைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் கூட பார்த்தோம்னாக்க ஸ்டேட் போர்டை போட்டு மெட்ரிகுலேஷன் விட்டு சிபிஎஸ்சி போகிறாங்க, இப்போ சிபிஎஸ்சி முடிச்சுட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் போகிறாங்க. இது மக்கள் சேஞ்ச் இருக்கும்போது டெவலப்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய பொறுத்தளவில் 585 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்மிஷன்ஸ் குறைஞ்சிருக்குது. அதுக்கு என்ன காரணம்னாக்க மக்களுடைய மனநிலைகள். அந்த மனநிலைகளுக்கு மிக முக்கியமான காரணம்னாக்க வேலை வாய்ப்பு இன்மைன்னு சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் வேலை வாய்ப்பு கவுன்சிலராக நான் சொல்கிறேன். என்றைக்குமே வேலை வாய்ப்புங்கிறது வந்து சாதாரண ஒரு டி கிரேடு காலேஜில் படித்தவங்க, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்தவங்க, இல்லை மற்ற காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய முயற்சி மிக முக்கியமான விஷயங்கள். முயற்சி இருந்தாக்க கண்டிப்பாக வந்து முடியுங்க. அந்த முயற்சி இல்லாமல் தான் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், இன்டர்வியூ முடிச்சுட்டு என்னால் பண்ண முடியல அப்போ நீங்கள் இன்டர்வியூ போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நீங்கள் வந்து அசஸ் பண்ணணும். உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு பாருங்கள், அந்த வீக்னஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கா,
டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ப்ராப்ளம் இருக்கா, ப்ரெசன்டேஷனில் ப்ராப்ளம் இருக்கா, பாடி லாங்குவேஜில் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். அதை ரெக்டிஃபை பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும், நம்ம குவாலிட்டி ஆக முடியும். நிறைய பேர் பிஇ படித்தா வேல்யூ, பிடெக் படித்தா வேல்யூ, பிஎஸ்சி படித்தா வேல்யூ, எம்பிஏ படித்தா வேல்யூ. வேல்யூங்கிறது வந்து என்னென்னா நீ கொடுக்கறது தான் அந்த டிகிரிக்கு வேல்யூ. என்னை பொறுத்தவரை நான் என்ன வேல்யூ, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது என்னுடைய தனித்திறமை, என்னுடைய முயற்சி, என்னுடைய ஈடுபாடு, இதுதான் மிக முக்கியம். அப்போ யார் அந்த டிகிரிக்கு வேல்யூ கொடுக்குறான்னாக்க நம்ம தான் அந்த டிகிரிக்கு வேல்யூ கொடுக்குறோம். நம்ம வந்து திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இந்த எல்லாமே வேணும். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸுங்கிறது வந்து ஒன்லி வேலைக்கு போகிறது மட்டும் கிடையாதுங்க. வேலை இல்லாமல் எல்லா தொடர்புகள், சமூக வளர்ச்சி மிக முக்கியம், சமூக அரசியல் மிக முக்கியம், சமூக பொருளாதாரத்தில் மிக முக்கியம். எல்லாத்துலேயுமே நம்ம ஈடுபாடு இருக்கணும். அப்படி ஈடுபாடு இருந்தால் தான் முடியும். இன்றைக்கி வந்து எல்லாருமே என்னை பொறுத்தவரை வேலை வாய்ப்புங்க விடுங்க, என்னை பொறுத்தவரை வேலை வாய்ப்புங்கிற ஒரு சப்ஜெக்டே வேணாம். இன்றைக்கி சைனாவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. சைனாவோட க்ரோத் என்ன காரணங்க, 6 வயசுலேருந்து 60 வயசு வரை இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருமே ரெலவன்ஸ் ஜாப்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சைனாவை பொறுத்தவரை வந்து எவனுமே வந்து ரெலவன்ஸ் ஜாப்பே பார்க்குறதே கிடையாதுங்க. எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் ஆகும்னு நினைப்பாங்க. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. என்ஜினியர்ஸ் வந்து நான் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுவாங்க, நான் இன்ஜினியர்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் நம்மளோட டெடிகேஷன் மோர் இம்பார்ட்டன்ஸ். நம்ம எங்கே செஞ்சாலும் வேலை செய்கிறோம், உண்மையாக செய்கிறோம், உழைக்கிறோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி நீங்கள் தான் முயற்சி எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். நானும் முயற்சி எடுத்து இன்டர்நெட், ஆன்லைன் எல்லாத்துலேயுமே பார்த்து படிச்சுட்டு தான் இருக்கோம். ஐயா இப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், இது இந்த உப்பு வந்து உவர்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். இதை தியரியாக தான் நாங்கள் கற்றுக்க முடியும். நெட்லேயும் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. எல்லா காலேஜஸ்லையும் ப்ராக்டிக்கல் அப்படின்றது ஒரு தன்மை. அதாவது நிறைய காலேஜ் எந்த இடத்துல திரும்பி பார்க்குற இடத்துலலாம் காலேஜ் இருக்குது. அதாவது அந்த காலேஜ் கட்டுற இந்த காலேஜ் வந்து கேரண்டீட் அப்படின்ற அப்ரூவல் வந்து தெரியா இல்லை. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் பொருளாதாரம் தான். இப்போ வந்து 20,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறத விட 50,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறத விட 20 ரூபாய் கொடுத்து நான் படிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் கூட 1 லட்சம் கொடுத்து ஒரு காலேஜ் சொன்னால் பக்கத்தில் இன்னொரு காலேஜ் கம்மியாக இருக்குடா, இதில் கலந்துக்கோ, இதில் போய் சேர்ந்துரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அந்த இடத்துல வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. நாங்கள் போய் சேர்ந்துட்டக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தால் தான் காலேஜ், இதனால தான் அங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏதோ மார்க்கெட்டில் காய்கறி வாங்கும்போது இங்கே இந்த கடையில் கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்குற மாதிரி ஆயிடுது. அந்த அறிவு இல்லை மக்கள்கிட்ட இல்லைன்னும் போது அரசு தான் அதுக்கு எடுத்து பண்ணணும். ஐயா வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் அவங்களுடைய காலேஜோட ஸ்டாண்டர்ட் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, எங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு, அப்போ அவங்களுடைய பெருமை வந்து கண்டுபிடிப்புகள் சார்ந்ததாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரிகளுக்கு வந்து பெருமை வந்து எங்களுடைய கல்லூரியில் வந்து 90% தேர்ச்சி விகிதம் இருக்குது, 95% தேர்ச்சி விகிதம் இருக்குது அப்படின்ட்டு. எந்த ஒரு துறையிலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஐயா இந்தியாவில் வந்து கடந்த காலாண்டில் வந்து 4.8 மொத்த இந்திய வருமானத்தில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து 2014 to 2015 வந்து 3.5% குறைஞ்சிருக்கு. இது வந்து எதை எடுத்து காட்டுது அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவர்கள் செலவழிக்கிற தொகை வந்து ரொம்ப கம்மியாது. நான் ஜெனடிக் இன்ஜினியரிங் 3rd இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். கொசுவால் வர வியாதிகளுக்கு வந்து மூலிகைகளை செடியால் க்யூர் பண்ணுறதுக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ் என் காலேஜில் கிடையாது. இதே ப்ராஜெக்ட்டை நான் வெளியே பண்ணணுன்னா 80,000 ரூபாய் கேட்குறாங்க. ஆனால் என் காலேஜ் ஃபீஸை பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் தான். ஆனால் அந்த 60,000 கட்டுறதுக்கு என்னோட பொருளாதார சூழ்நிலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணிட்டு என்னால் இப்படி சார் இந்த ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண முடியும். சார் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க சார். வேலை கிடைச்சாலும் கம்மியான சேலரி தான் சார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குண்டூசிலிருந்து காய்கறி வரையும் வேலை அதிகமாக இருக்குது சார். அந்த சேலரி வச்சு எப்படி சார் அன்றாட வாழ்வை நாங்கள் சமாளிக்க முடியும்? இதுவே வந்து நாங்கள் வேறு ஏதாச்சும் கோர்ஸ் படித்தோன்னா கூடவே ஆட் ஆன் கோர்ஸ் வருது சார். இப்போ எக்ஸாம்பிள் பிகாம் படிக்கிறேன்னா எனக்கு பிகாமில் வேலை கிடைக்கலாம். ஆட் ஆன் கோர்ஸில் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சார். கம்ப்யூட்டர் கோர்ஸில் வேலை கிடைக்கும். எப்படி வேணாலும் எந்த சைட் வேணாலும் நாங்கள் போகலாம் சார். ஸோ இந்த எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கும்போது இன்ஜினியரிங் சைடில் பார்க்கும்போது எங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் சார் தெரியுது. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் சார் அந்த ஆங்கிள் எங்களுக்கு தெரியுது. பிஎஸ்சி நான் மைக்ரோபயாலஜி முடித்தா நான் ஃபர்ஸ்ட் இயர் முடித்த உடனே இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது, என்னால் பண்ண முடியும். அவங்க 4 வருஷம் படித்தால் ஒழியே அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது கிடையாது. தவறான கருத்தியா? எங்கள் காலேஜில் இப்போ 2வது வருஷத்துலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். 2வது வருஷம் நாங்கள் மினி ப்ராஜெக்ட் பண்ணுறோம். நான் பண்ணுறது பிளாஸ்டிக் டிகிரேஷன், பிளாஸ்டிக் எப்படி மக்க வைக்கிறேன்னு சொல்லி நான் இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறேன்.